ஹலோ, குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ரொம்ப பரபரப்பாக கடந்த சில வாரங்களாகவே பேசப்படும் பொருளாக இருக்கிறது ஈரான் இஸ்ரேல் போர் நிகழ்வதற்கான அபாயம் மற்றும் இஸ்ரேல் பக்கத்தில் இருக்கிற லெபனான் நாட்டை தாக்கி அழித்து உருக்குலைத்து கொண்டிருக்கும் அந்த கொடூரமான செயல். அதன் காரணமாக போய்கொண்டிருக்கும் எண்ணற்ற அப்பாவி மனித உயிர்கள். கொஞ்சம் கூட மனசில் ஈரமே இல்லாமல் லெபனான் நாடு உருக்குலைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. என்ன காரணம்னா ஹிஸ்புல்லா. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹிஸ்புல்லா அப்படின்னா யார்? அது ஒரு ஷியா முஸ்லீம் அமைப்பு, லெபனானை மையமாக கொண்டு செயல்படும் ஒரு அமைப்பு. அதனுடைய நோக்கம் என்னென்னா, பொதுவாக மிடில் ஈஸ்டில் மத்திய கிழக்கு நாடுகளில் மேற்கத்திய ஆதிக்கத்தை எதிர்த்து, மேற்கத்திய காலனி அவர்களுடைய ஆதிக்கம், இன்ஃப்ளூயன்ஸ் தேவையில்லாமல் உள்நாட்டு விவகாரங்களை தலையிடுற மேற்கத்திய ஆதிக்கங்களை எதிர்த்து, இஸ்ரேலை எதிர்த்து, பாலஸ்தீன அந்த காசாவை கொன்று குவித்து கொண்டிருக்கும் இஸ்ரேலை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய அமைப்பாக உருவெடுத்து வந்திருந்த அந்த ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய தலைவர் ஹசன் நஸ்ரல்லாஹ் அவர்கள் சமீபத்தில் இஸ்ரேல் இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டார்கள். அப்படி படுகொலை செய்யப்பட்டதன் விளைவாகத்தான் இஸ்ரேல் கடும் கோபத்தினால், ஏன்னா ஹிஸ்புல்லாவினுடைய ப்ராக்சி தான் ஈரான். ப்ராக்சினா என்ன? ஹிஸ்புல்லாவுக்கு மிகப்பெரிய பக்கபலமாக, மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிங் ஒரு விஷயமாக, சப்போர்ட்டிங் நாடாக ஈரான் இருக்குது. ஈரான் ஹிஸ்புல்லாவினுடைய மிகப்பெரிய முதுகெலும்பாக, மிகப்பெரிய பக்கபலமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா ஹிஸ்புல்லாவினுடைய கொள்கை, மோட்டோ, அப்ஜெக்டிவ் அது ஈரானுடைய அப்ஜெக்டிவும் கூட. அப்போது என்னன்னா, ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் ஹசன் நஸ்ரல்லா அவர் ஹிஸ்புல்லா அமைப்பை ஒரு மிலிட்டன்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் தாண்டி பொலிட்டிக்கலி எஸ்டாப்ளிஷ்டு ஒரு அமைப்பாக ஹிஸ்புல்லா உருவெடுக்க உதவினார் லெபனான் நாட்டில். முதல்ல ரொம்ப ஒரு தீவிரவாத அமைப்பாக மட்டும் இருந்தது. அதுக்கப்புறம் அது உள்நாட்டு அரசியலில் பங்கு கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு இணக்கமான விஷயங்களை ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான ஒரு பாடியாக ஹிஸ்புல்லா அமைப்பை ஹசன் நஸ்ரல்லா அவர் எடுத்து சென்றார். அவரை எந்த காரணமும் இல்லாமல், எந்த விதமான ஒரு பேஸ்லைனும் இல்லாமல் படுகொலை செய்தது. பழிக்கு பழின்னு கூட சொல்ல முடியாத அளவுக்கு எந்த தாக்குதலும் நடத்தாத பொழுது போர் நிறுத்தத்துக்கு உடன்பட்ட ஹிஸ்புல்லாவின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லாவை தேவையில்லாமல் படுகொலை செய்தது. அதன் எதிர்விளைவாகத்தான் ஈரான் இஸ்ரேலை தாக்கியது. இப்போ இஸ்ரேலை தாக்கியதற்கு பதிலடியாக எப்போ இஸ்ரேல் ஈரானை தாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருமோ, இதன் காரணமாக ஒரு மிகப்பெரிய ஒரு போர் உண்டாகிடுமோ, ஒரு மிடில் ஈஸ்டில், கல்ஃப் கண்ட்ரீஸில் மற்றும் உலக அளவில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு உலகப்போர் உருவாகிவிட கூடுமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பதறி மிகவும் ஒரு பதட்டத்தோடு இருக்காங்க. ஆக்சுவலாக உலக மக்கள் அனைவரும், குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளில், கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்க ரொம்பவும் பதட்டத்தோடு இருக்காங்க. டெய்லி வர நியூஸ் எதுவுமே ஆரோக்கியமானதாக இல்லை. இப்போது இஸ்ரேல் தன்னுடைய குறிய எல்லாத்தையும் ஹிஸ்புல்லா பக்கம் இறக்கி அங்கே லெபனானை தலைகீழாக ஆக்கி அங்கே உள்ள மக்களை கொன்று குவித்து, நாட்டை சீரழித்து, பாம்ஸ் போட்டு கட்டடங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தளவாளங்கள் எல்லாத்தையும் அழித்து கொன்று குவித்து கொண்டிருக்கிறது லெபனான் நாட்டை. லெபனான் இன்னொரு காசாவாக உருவாவதற்கு இன்னும் ஒரு சிறிய கோடு மட்டும்தான் பாக்கி இருக்குது. அப்படி அது இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே போனால் லெபனான் இன்னொரு காசாவாக மாறிவிடும் மிகப்பெரிய அபாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. இப்போ எல்லாருமே இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவை தாக்கிக்கிட்டே இருக்குது, ஆக்சுவலாக லெபனானை தாக்கிக்கிட்டே இருக்குது. ஆனால் ஈரானுக்கு இன்னும் பதிலடி கொடுக்கல, அமைதியாகவே இருக்குது, அல்லது ஏதோ திட்டம் போட்டுட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய யூகங்கள், ஸ்பெக்குலேஷன்ஸ் உலகம் ஃபுல்லாக நாளுக்கு ஒரு செய்திங்கிறத விட மணிக்கு ஒரு செய்தி வந்தவண்ணம் இருக்குது. ஆக்சுவலாக ஈரான், இஸ்ரேல் ரெண்டு கண்ட்ரீஸில் யார் மிகவும் ஸ்ட்ராங்கான ஆர்மி இருக்கிறது, மிகவும் சிறந்த விமானப்படை இதில் இருக்குது, மிகவும் சிறந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி உள்ள ராக்கெட்ஸ், தாக்கி அழிக்கக்கூடிய ராக்கெட்ஸ் யார் வசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக ஊடகங்களுக்கு ஆகிவிட்டது. அது ஊடகங்களுக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளை மாதிரியான காமன் மேனுக்கு கூட மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை உண்டாக்கி என்ன நடக்குமோ என்று ஒரு மிகப்பெரிய அச்சத்தை உண்டாக்கிட்டதுன்னு சொல்கிறதெல்லாம் அந்த மறுப்பதற்கு இல்லை. அதாவது இப்போது லேட்டஸ்ட் நியூஸ் என்னென்னா, ஈரான் திருப்பியும் ஒரு செய்தியை வெளியிட்டுள்ளது.
அட் எனி காஸ்ட் திருப்பியும் இஸ்ரேல் தன்னை தாக்குச்சின்னா அது வந்து சாதாரணமான விஷயமாக எடுத்துக்கொள்ளப்படாது. மிகவும் அன்கன்வென்ஷனல், மிகவும் வீரியமான தாக்குதலை நாங்கள் வெளிப்படுத்துவோம் சொல்லிட்டு ஈரான் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் இஸ்ரேல் வந்து ஈரானுடைய அணு ஆயுத அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் உள்ள இடத்த நோக்கி அவங்க தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு ஸ்பெக்குலேஷன்ஸ், ஆக்சுவலாக யூகங்கள், செய்திகள். ஓகேங்களா? மொத்தத்தில் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை, பதட்டமான அச்சமான சூழ்நிலை நிலவுது. எல்லா சூழ்நிலைகளும் கரைந்து போகட்டும், அமைதியாகட்டும், இஸ்ரேல் அமைதியாகட்டும் ஆக்சுவலாக, அல்லது அழிந்து போகட்டும். யாரையும் அழிந்து போகணும்னு சொல்லிட்டு நம்ம எப்போவுமே பிரார்த்திக்கிறதில்ல. ஆனால் ஒரு விஷயத்தினுடைய தேவையில்லாமல் உலகத்தினுடைய அழிவை ஒரு நாடு விரும்புதுன்னா அந்த நாடு அழிந்து போகட்டும், உலகம் தப்பிக்கட்டும். ஓகேங்களா? அருகில் உள்ள நாடுகள் வந்து எல்லாத்தையும் கொன்று குவித்து ஒரு மிக மோசமான ஒரு செயலை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற இறையாண்மைக்கு எதிரான, மனித இரக்கத்திற்கு எதிரான, மனிதாபிமானத்திற்கு எதிரான கொடூரமான விஷயங்களை செய்து கொண்டிருக்கும் இஸ்ரேல் ஒன்று அது செய்கின்ற காரியங்களை நிறுத்தினால் இந்த உலகமே அமைதியாகிவிடும். அது நிறுத்தட்டும். அல்லது அது ஈரான் மற்றும் அது சார்ந்த நாடுகளால் அழிந்து போகட்டும். ஏனென்றால் உலகம் மிகவும் அமைதிமயமாக ஆவதற்கு வந்து எல்லாரும் அமைதியாக இருந்தால் மட்டும் பத்தாதுங்க. அமைதியை குலைப்பதற்கு ஒரு ஆள் இருக்காங்கல்ல, அவங்க சொன்ன பேச்சை கேட்காம நிறுத்தாமல் அந்த அமைதியை குலைப்பதற்கு வேலையை செஞ்சுட்டு இருந்தால் அந்த விஷயத்தை நசுக்கி அழிக்க வேண்டியதும் நம்ம இந்த உலகத்தினருடைய, நம்ம அனைவருடைய பொறுப்பாகவும் இருக்குது. ஆக்சுவலாக எப்போதும் உலகம் அமைதியாகவே இருக்கட்டும். எல்லோருக்காகவும், குறிப்பாக அந்த போரில் பாதிக்கப்பட்டு நசுக்கப்பட்டு கொண்டிருக்கும் மக்களுக்காக, சகோதர சகோதரிகளுக்காகவும் இறைவனிடம் கையேந்துவோம். உலக அமைதிக்கு பிரார்த்தனை செய்வோம்.